ஸ்கெட்சு சேகருக்கு இல்லை குமார் உனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குக்கே இப்போ பெரிய அளவிலான ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அமெரிக்காவுக்கே இவ்வளவு பெரிய ஆப்பு ரெடியாக இருக்குது யாரால அப்படிங்கிற கொஸ்டின். இதில் சீனா ரஷ்யாவினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான அரசியல் நகர்வுங்கிறது நகர்ந்துருக்கு உலக அரசியலில். அதைத்தான் டீப்பாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அந்த அரசியல் நகர்வுன்னு ஒன்று சொன்னேன்ல, அதைத்தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக முக்கியமான 2 கப்பல் இங்கே பாருங்க, மறைஞ்சிருந்து ஒரு இடத்துல இருந்து வெளியில் வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு முக்கியமான தீவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த 2 கப்பலும் இப்போ வெளியில் வருது. எங்கே போகுது? இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. USS ஜெரால்டு இந்த கப்பல் இப்போ கிரேக்க நாட்டினுடைய தீவாக இருக்கக்கூடிய கிரீட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சவுடா அப்படிங்கிற அந்த விரிகுடாவில் இருந்து இப்போ டைரக்டாக இஸ்ரேலை நோக்கி புறப்படுது அப்படின்னு செய்தி. நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. 3rd ரவுண்டு எதில்? ஜெனீவா அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான நியூக்ளியர் டீல் மீட்டிங். இந்த மீட்டிங் நியூக்ளியரை பற்றி அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், ட்ரம்பினுடைய மருமகன், ட்ரம்பினுடைய ஃப்ரெண்டு விட்காஃப், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுக்க போகிறாங்க. ஹைபர்சோனிக் மிசைல் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், யுரேனியம் செறிவூட்டல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம், இது எதுவுமே ஈரானுக்கு ஒத்து வராது. 3வது மீட்டிங் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா இங்கே ஒரு பெரிய வார் கன்ஃபார்மாக நடக்க போகுது. சரி, பெய்ஜிங் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இந்த 2 நாடு ஏதாவது ஒன்று ஈரானை தாக்குச்சுன்னா சீனா அமெரிக்காவுடனான அனைத்து அரிய உலோக ஏற்றுமதி எல்லாத்தையுமே நிறுத்திடுவோன்னு சொல்கிறாங்க. உலோக ஏற்றுமதி அரிதிலும் அரிதானது யார்கிட்ட இருக்குன்னா உக்ரைனுக்கிட்ட இருக்கிறத விட சீனா கிட்ட இருக்குது. ஸோ அந்த டீல் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க சீனா. 48 மணி நேரத்திற்குள்ள அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இராணுவ உற்பத்தியுமே இதனால் நிறுத்தப்படும் சொல்லி ஒரு பெரிய பயம் காட்டியிருக்கு சீனா. சரி பிரசாத், இந்த உலோக உற்பத்தி அப்படிங்கிறது, உலோக ஏற்றுமதி அப்படிங்கிறது சீனா கிட்ட இருந்து மட்டும்தான் அமெரிக்கா வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆப்பிரிக்காவினுடைய நைஜர் உள்ளிட்ட ஏகப்பட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிறது வேற கதை. ஆனால் மெயினான ஒரு சப்ளையர் யாருன்னு கேட்டால் சீனா தான். சீனா காசை பெருசுபடுத்தாமல் கொள்கை அடிப்படையில் இந்த முடிவை எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய அடி உழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான் பெரிய ட்விஸ்ட். எரிசக்தி வசதிகள் பாதிக்கப்படுமோ அல்லது பாரசீக வளைகுடா முழுவதுமாக போர் மண்டலமாக வரக்கூடிய 48 மணி நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய கட்டுரையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ப்ளூம்பர்க் அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தி அறிக்கையில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெர்ஷியன் கல்ஃபில் ஒரு பெரிய ஃபயர் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், பெர்ஷியன் கல்ஃபு பற்றி எரிஞ்சுச்சுன்னா எப்படி இருக்கும், எண்ணெய் வணிகம் நிறுத்தப்படும், வணிகம் நிறுத்தப்படும், எப்படி ட்ரேட் அப்படிங்கிறதே டோட்டலாக கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இது 3rd வேர்ல்டு வார் தான், இது 3ஆம் உலகப் போர் தான் அப்படின்னு ப்ளூம்பர்க் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு புறம் ஹைபர்சோனிக் மிசைல் தயாரிக்கக்கூடாதா, நான் சோதனையே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் தயாரித்த விஷயத்தை எல்லாம் அப்படின்னு இப்போ ஈரான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே தொடர்ச்சியாக ஈரான் சோதனை செய்யக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே அவங்க அந்த சோதனையை செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு புறம் ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க, இன்னொரு புறம் அதை சோதனை செஞ்சு பார்க்குறாங்க. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி முக்கியம்ல, அதுதான். 7 நிமிடங்களில் மிடில் ஈஸ்டில் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லாத்தையுமே போய் அட்டாக் பண்ணிவிட்டு திரும்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஹைபர்சோனிக் மிசைலை
அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது வார்ஹெட் அப்படிங்கிறது ஒரு பக்கம், மிசைல் ஒரு பக்கம். நீங்கள் வார்ஹெட்டில் இருந்து எளிமையாக வெளியிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு மாதிரி அந்த மிசைலை ஏவ முடியும். அதுதான் இப்போ டெஸ்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குங்கிறாங்க. ஸோ 7 நிமிஷத்தில் கத்தார் வரைக்கும் போகும், டெக்ரானில் இருந்து டைரெக்டாக ஜோர்டான் போகும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி வரைக்கும் போய் அட்டாக் பண்ணும், பெக்ரைன் போகும். இப்படி ஒரு 14 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு ஹைபர்சோனிக்கை ரெடி பண்ணியிருக்காங்கங்கிற தகவல். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் உக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை அனுப்பிச்சாங்கன்னா தன்னோட அணு ஆயுதங்களை ஈரானுக்கு நாங்கள் மாற்றி காட்டுவோம். எப்படி? நீ அதை கொடுத்து பாரு, நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், உனக்கு மட்டும்தான் வந்து ஆட்கள் இருக்காங்களா, எனக்கும் நண்பன் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நண்பேண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஈரானுடைய கமினி அவர்கள் இப்போது ஹாப்பியாக இருக்காரு. சரி, ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த செய்தி. ஏன்னா ஒரு பீரியடில் ரஷ்யா வந்து 12 நாள் வாரில் ஈரானை வந்து வஞ்சனை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வார்த்தை சொல்லும்போது கூட நமக்கு தடுமாறுது. அந்தளவுக்கு 2 பேரும் க்ளோஸாக தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில். பட் யூதர்களுக்கு ஒன்று அப்படின்னா ரஷ்யா வந்து பின்னாடி நிற்கிதுங்கிற ஒரு கவலை வந்து இன்னமும் இருக்குது. யூதர்களை பகைத்துக்கொள்ள ரஷ்யா விரும்பலை. பட் அமெரிக்காவே டைரெக்டாக அந்த போரில் இறங்கினாங்கன்னா அது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய டீல் 2030 வரைக்கும் இருக்குல்ல, அதை பாதிச்சிடும். அதனால ரஷ்யா உள்ள என்றாகியே தீர்வாங்க. ஸோ அது அணு ஆயுத வாராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யா இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வெள்ளை மாளிகை அதிகாரிகள் இஸ்ரேல் ஈரானை முதலில் தாக்குவதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இது வந்து வெளியிட்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிகோ அப்படிங்கிற அந்த சேனல் வெளியிட்டிருக்காங்க. டெக்ரான் பதிலடி கொடுத்துச்சு அப்படின்னா அரசியல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற சம்பவம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அமெரிக்காவுக்கு பொது காரணம் ஒன்று இருக்குது. இஸ்ரேலை விட்டு ஈரானை அட்டாக் பண்ணால் நாட்டாம சீட்டு கன்ஃபார்ம் இல்லை. அப்படின்னா அமெரிக்கா ஈரான் மாறுச்சுன்னா அது 3rd வேர்ல்டு வார் தான், அது கன்ஃபார்ம். 2க்குமான வேறுபாடும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து இப்போ ஒரு ஸ்வாப் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா இறந்து போன இராணுவ வீரர்களுடைய உடல் வந்து பரிமாற்றம், நான் கொஞ்சம் கொடுக்குறேன் நீ கொஞ்சம் கொடு அப்படின்னு, எப்படி சாப்பாடை பகிர்ந்துக்கிறது மாதிரி செத்துப்போன சோல்ஜர்ஸை இப்போ பகிர்ந்துக்கிறாங்க. இதில் 1000 பாடிஸ் ஆஃப் உக்ரைன் ட்ரூப்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபார் 35 ரஷ்யன் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த ரேஷியோவில் அவங்க அந்த உடலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. எது எப்படியோ இராணுவ வீரர்களுக்கான மரியாதை அந்த இடத்துல கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். தொடர்ச்சியாக உக்ரைன் ரஷ்யா போருங்கிறது முடிகிற பாடு இல்லை, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மோடியினுடைய இஸ்ரேல் வருகைக்கு பிறகு ரஷ்யா மற்றும் ஈரானிய எண்ணெய்க்கு பதிலாக வெனிசுலாவினுடைய எண்ணெயை வாங்குறதுக்கு இந்தியா பிளான் பண்ணிட்டாங்க. அப்போது ரஷ்ய எண்ணெய் யார் வாங்குறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. அதனால இப்போது சீனா அந்த டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. இஸ்ரேல் அயன்டோம் தொழில்நுட்பத்தை இந்தியாவோடு பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு இப்போ இஸ்ரேலுக்கு போயிருக்கக்கூடிய மோடி அது ரிலேட்டடான டீல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு இப்போ குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்குன்னு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. ஸோ சூப்பராக இயங்கக்கூடிய இஸ்ரேலுடைய அயன்டோமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. இதை யார் சொல்கிறாங்கன்னா தூதர், இஸ்ரேலுடைய தூதர் ஜென்ரல் யானி உரோவச். நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போர் காலத்தில் பார்த்துருப்பீங்க அயன்டோமோடது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ திருப்பி காசு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கான பிளானில் இப்போ மோடி இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ்ரேலோட கூட்டணி சேர்ந்ததுனால அப்போ ரஷ்யாவுடனான ஆயில் வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த கார்டு. அதாவது ரஷ்யாவினுடைய இந்தியாவிற்கான ஏற்றுமதி வந்து 40% சரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரி கட்டுறதுக்கு சீனாவினுடைய ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேலே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ரஷ்ய எண்ணெயை கொடுக்கறதுக்கு ரஷ்யா ரெடியாக இருக்குது. யூரோப்பா மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவுங்கிறத இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்தால் தான் அந்த பஞ்சாயத்தை முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். பட் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு சிறந்த கூட்டாளியாக சீனா இருக்குது, இந்தியா இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சேரக்கூடாத இடத்துல போய் மோடி சேர்ந்திருக்காரு. அதுக்கு காரணம் எப்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த பாலம் தான். சரி, ஈரான் 4 புதிய ஏவுகணை நகரங்களையே உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு கிராமம் 2 கிராமம் 3 கிராமம் 4 கிராமம்னு சொல்லிட்டு நம்ம கிராமங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். அதே மாதிரி மிசைல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிசைல் சிட்டிக்கும் ஒவ்வொரு பேர், ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்கள்ல தலைவர்கள், அவங்களுடைய பேரை வச்சு அப்படியே வரிசையாக அடுக்கியிருக்காங்க. அதில் இந்த ஹார்மோஸ்கான், ஹெர்மன் ஷா, ஷெப்னான், ஷிராஷ் ஆகிய பகுதிகள்லாம் இப்போ புதிதாக வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒவ்வொரு நகரமுமே அதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. 500லேருந்து 700 மீட்டர் நீளமுள்ள நிலத்தடி நகரமும் உள்ளுக்குள்ளேயே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நீங்கள் பங்கர் பாம்புகள்லாம் வந்து அட்டாக் பண்ணால் கூட அதை தாங்கக்கூடிய அளவிற்கு அண்டர் கிரவுண்டில் லேயர் பை லேயராக அவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ B2 பாமையே தாக்குனா கூட அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஈரான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஒருபோதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கிட்ட நாங்கள் மண்டியிட மாட்டோங்கிறதுல ஈரான் வந்து இப்போ தெளிவாக இருக்காங்க. அப்பாச்சராக்கி என்ன பேசிட்டு வர போகிறான்னு தெரியல. நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜெனீவாவினுடைய மீட்டிங் முடிஞ்சிருக்கும். அது தொடர்பான அப்டேட் நான் அடுத்து சொல்கிறேன். பட் இஸ்ரேலில் ஒரு புதியதாக ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. பாலஸ்தீன பட்டதாரிகள் இஸ்ரேலுடைய பள்ளிகளில் உங்களுக்கு நாங்கள் பாடம்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது இனிமேல் வரக்கூடிய காலங்களில். ஸோ நீங்கள் காசா அப்படிங்கிற தேசத்தில் இருந்து ஒன்றும் இல்லை, ஒரு கேட்டு தான். அந்த கேட்டை தாண்டினா இஸ்ரேல், இந்த கேட்டை தாண்டினா பாலஸ்தீனம், காசா பகுதி. அப்போது நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் நீங்கள் தகுதியுடைய நபர்களாக உங்களை மாற்றிக்கிறதுக்கு கல்வி தான் சிறந்த ஆயுதம்னா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ இப்படி அறிவு புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உலகின் பல்வேறு நாட்டினர் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உனக்கு நீ அறிவாளியாகவே இருக்கக்கூடாது, நீ 5 அறிவு படித்த மிருகமாகவே இரு, 6 அறிவு படைத்த மனிதனாக நீ மாறுவதற்கு கல்வி தான் உனக்கு சிறந்த பாடம் அப்படின்னா அப்படிப்பட்ட பாடத்தை உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு பக்கத்து தேசமான இஸ்ரேல், ஆக்கிரமிப்பு தேசமான இஸ்ரேல், ஏகாதிபத்தியத்தினுடைய 3வது 4வது தூணாக வலம் வரக்கூடிய இஸ்ரேல், தொடர்ச்சியாக இஸ்ரேலுங்கிற பேர் புத்தகங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரிட்டன்கிட்ட இருந்து பிச்சை வாங்கிய நிலத்தை வைத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்துல இப்போ ஆளுமை செய்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இந்த உத்தரவை போட்டிருப்பது ரொம்ப ஒரு ஆச்சரியம்தான். இருந்தாலும் அவங்க அப்படித்தான் செய்வாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஒன்றும் தடுக்க முடியாது. அதை ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆலிவ் மரங்களை அரைச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலங்களை பிடிங்கிட்டாங்க, தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய வீடுகளையும் இடிச்சிட்டாங்க. வெறுமன சாவியை மட்டுமே வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக காசா மக்கள் அந்த டென்ட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இயற்கையோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.